புறப்படுற நேரத்துல விளையாடிக்கிட்டு. என்ன வீடியோ பார்க்கணுமா? அதுக்கெல்லாம் இப்ப நேரம் கிடையாது. ஊருக்கு போயிட்டு வந்து பார்க்கலாம். சீக்கிரம் கிளம்பு. விளையாடுறியா? பொம்மை பாத்தியாடா? பொம்மை பாரு. உன் குடும்பத்துக்கே வந்திருக்க யமுனை பாத்தியாமா? ஏன் குழந்தை அழுது? குழந்தை குழந்தை கீழே பொம்மை இருந்தது, அது குரங்கு தட்டி விட்டுடுச்சு, அதான் அழறான். ராமு, உனக்கு வர வர ரொம்ப திமிர ஆயிடுச்சு. கொண்டா போலாம். நாங்க போயிடுறோம். அழுகடா, அழக்கூடாது. பாரு பாரு பொம்மையை பாரு, பொம்மையை பாரு. இன்னும் இப்படி எழுதிட்டே இருக்காங்க. கொஞ்சம் சமாதானப்படுத்த. ஏறிக்க. இந்த பொட்டி வச்சுக்க. இங்க பாரு பாரு பொம்மைய பாரு. என்னங்க அங்க பாத்தீங்களா? என்னவ இன்னைக்கு காலையில இருந்து இப்படி தயார் பண்ணிட்டு இருக்கா? இரு வரேன். ராமு, ஊருக்கு கிளம்பும்போது அபசகுணம் பிடிச்ச மாதிரி குறுக்க நிக்கிறிய. இது மாதிரிலாம் தகராறு பண்ண அப்புறம் விட்டு போடுவேன். வா வாடா. தங்கம், குழந்தை வச்சுக்க. இதா கொஞ்சம் காரம் நிறுத்துங்க. என்னவன் எதுக்காக இப்படி எல்லாம் பண்றான்னு தெரியலையே. சரி நீ குழந்தைய பாத்துக்க, நான் போய் பொம்மை எடுத்துட்டு வந்துடுறேன். அவ பாத்துக்கிறல்ல, நானும் வரேன். எல்லாத்துக்கும் கூட வருவியா? வா. இந்நேரம் குண்டு வெடிச்சு எல்லாரும் செத்து போயிருப்பாங்கல்ல? நிச்சயமா. நம்ம எதிரிங்க எல்லாரையும் பூண்டோடு அடிச்சாச்சு. என்னையா பூண்டு கடுகுன்னு பலசரக்காரக்கார மாதிரி பேசிக்கிட்டு செத்துருப்பாங்கல்ல. ஊடு யோ திருப்பள்ளி, இனிமே சொத்து நமக்கு தாயா. யாரு? திடீர்னு பொம்மை வெடிச்சு ஐயா அம்மாவும் செத்து போயிட்டாங்க. என்னது? பொம்மை வெடிச்சிருச்சா?
ஒருவேளை சிவகாசியில செஞ்ச பொம்மையா இருக்கும், அதுதான் வெடிச்சிருச்சு. அது சரி, நீயும் குழந்தைய மட்டும் எப்படி தப்பிச்சுங்க? வெடிக்கும் போது நாங்க பக்கத்துல இல்ல. எல்லாம் அவங்க தலைவிதிப்படிதான் நடக்கும். நடந்தது நடந்து போச்சு, இனிமே கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? வள்ளியோட திமிருக்கு ஆண்டவன் சரியான தண்டனையை கொடுத்துட்டான்ல. ஆமா, பணத்தை எரிச்சிங்களா? அக்கறை ஆணியோட இருக்குமே, ஒண்ணு சேர்க்கறதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டுப்பீங்களே. அஸ்தி கொண்டு வந்திருக்கியா? கலச நான் தர்றேன், கூவத்துல கரைச்சிடலாம். அவங்க செத்து போயிட்டாங்க தெரிஞ்சு கூட கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம பேசுறீங்களே, உங்களுக்கு இதுவுமே இல்லையா? நாங்க எதுக்கு நீ வருத்தப்படணும்? முதல்ல குழந்தை கூட. நீங்க நடந்துக்கிறத பார்த்தா அவங்க செத்ததுக்கு நீங்க தான் காரணம் நான் சந்தேகப்படுறேன். இந்த குழந்தைய உங்க கிட்ட வேலைக்காரன் நாயே போடி உள்ள. ஷாபாஷ், சரியான வில்லி. வில்லா, நீ போய் கவனி, குழந்தைய நான் கவனிக்கிறேன். குழந்தைக்கு சொந்தக்காரங்க நாங்க இருக்கும் போது உனக்கு என்ன பாசம்? அக்கா, இவன் நடந்துக்கிற முறைய பார்த்தா எனக்கு சந்தேகமாவே இருக்கு. ஒருவேளை நாம செஞ்ச கொலை இவளுக்கும் தெரிஞ்சிருக்குமோ? இவளையும் தீர்த்து கட்டிட்டா? வேண்டாம் தம்பி, சுப்பிரமணிய விஷயத்துல ஊரே நம்ம மேல சந்தேகப்பட்டு இருக்கு. இப்ப ஏதாவது செஞ்சோம் எடக்கு முடக்கா மாட்டிக்கும். இந்த கழுத உள்ளவே கிடக்கட்டும். பசியோட இருக்கிற குழந்தைய ஏன் இப்படி அலக்கழிக்கிற? ஒழுங்கா ஏதாச்சும் சாப்பிட கொடு. ஓய் அறிவு கட்ட மாமா, ஒழுங்கா மரியாதையா சாப்பிடு, இல்ல தட்ட புடிங்கிடுவேன். ஒரே குட்டையில ஊர்ன மட்டை தானே, நீ மட்டும் எப்படி இருப்ப? பாவிங்களா, பச்சை குழந்தை இப்படி பட்டினி போடுறீங்களா? நீங்க உருப்படுவீங்களா? இப்பதான் புரியுது உனக்கு ஏன் குழந்தைய பிறக்கல. வேலைக்கார பட்ட கழுத, நீ வக்காலத்த. இனிமே உன்னை இந்த இடத்துல பார்த்தா சுட்டு போச்சுக்கிடுவா. ஓடு.
ராமு ராஜா அழகு ராஜா அழகு அழாதுடா ராஜா அழாத அம்மாவை பார்க்கணுமா அழாதுடா அம்மா அம்மா பாருடா அங்க பாருடா அம்மா பாரு பாருடா ஓன் இடுப்பாது அம்மா பாரு என்ன இப்படி அழுகுறான் முடி இறக்க போறாங்களாம் அதுக்கு முன்னால அவங்க கதையே முடிச்சிட்டா அக்கா இந்த பொம்மையை தானே அந்த குழந்தை எப்பவும் கையிலேயே வச்சிட்டு இருக்கோம் ஆமா இதுக்குள்ள ஒரு டைம் பாம்ப வச்சு அதனால காலையில சரியா 9 மணிக்கு வெடிக்கும்படியா வச்சுட்டா அவங்க புனித யாத்திரை இறுதி யாத்திரையா முடிஞ்சிடும். ராமு, நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. அவங்கதான் கொலைக்காரங்க. இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம். உன்னை அது வரைக்கும் உயிரோட விட்டாதானே அவ சேர வேண்டிய இடத்துக்கு உடனே அவளை அனுப்பிச்சிடு. நீ சொல்லி நான் எதற்கா மறுத்திருக்கேன்? தம்பி, அதை ஓட பாரு. அக்கா, நீ வண்டியிலே உட்கார். நான் போய் அவளை சேர்த்து கட்டிட்டு வரேன்.
கழுத நமக்கு இருந்த எதிரிங்க எல்லாரையும் பூண்டோடு அடிச்சாச்சு. இனிமே நமக்கு நிம்மதிதான். எங்க எடுத்துட்டு போறேன்? யார் குழந்தைன்னே தெரியலையே, இப்படி உன்னுடைய சன்னதியில அனாதையா கிடக்க. அழாதப்பா, அழாதப்பா. எனக்கு என்ன பண்றதுப்பா ஒண்ணுமே புரியலையே. உன்னுடைய உருவத்திலேயே வந்து இந்த குழந்தைய கிட்ட ஒப்படைச்சிருக்கியா? யாருதா இருந்தா என்ன, யாருக்குன்னு விசாரிச்சு கொடுத்தா போறது. எங்களுக்கு ஏதாவது சொத்து வரத்துக்கு வழி இருக்கான்னு சொல்ல. யோ திருப்பள்ளி, எங்களுக்கு அவ்வளவா இங்கிலீஷ் வராதுன்னு தானே உன்னை படிக்க சொன்னோம். 1/2 மணி நேரமா படிக்கிறேன், அப்படி என்னையா போட்டிருக்கு? 1/2 மணி நேரமா சட்ட புஸ்தகத்தை படிச்ச உடனே எனக்கு ஒண்ணு புரிஞ்சு போச்சு. என்னையா புரிஞ்சு போச்சு? எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு. இடையில தமிழ் எழுதியிருக்கான்னு பாக்குறேன். அம்மா, அந்த போஸ்ட்மேன் சேகர் வரான். அக்கா, உன் நடிப்பை கொட்டு. தம்பி, தம்பி, இப்படி நடக்கும் நான் நினைக்கவே இல்லையே. கடவுள் 2 பேரையும் கொண்டு போயிட்டானே. நீங்கெல்லாம் அவங்க மேல வச்சிருக்க பாசத்தை நினைக்கும் போது எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியலங்க. நான் வந்தது தெரியும் தெரியும். உன் தங்கச்சிக்கு சேர வேண்டிய சொத்தை பத்தி தானே கேட்க வந்திருக்கேன். நாங்களும் அந்த சொத்தை உங்ககிட்ட எப்படி ஒப்படைக்கிறோம்னா யோசனை பண்ணிட்டு இருக்கோம். அவங்களே போயிட்ட பிறகு இந்த சொத்தெல்லாம் எங்களுக்கு எதுக்கு? எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நாங்க எங்கேயாவது போயிடுறோம். நான் இங்க வந்ததே சொத்தெல்லாம் கேட்கறதுக்கு இல்ல. என் தங்கச்சி போய் ராஜாவை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் வளர்க்கலான்னு ஆசைப்படுறேன். என்னத்த சொல்லுவேன்? தம்பி, நீயே சொல்லு. ஐயோ, நானும் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டவன், என்னாலேயே சொல்ல முடியாது. திருப்பள்ளி, நீ கொட்டியா? கேவலம் குழந்தை கழுத்துல கிடந்த நகைக்கு ஆசைப்பட்டு அந்த தங்கம் குழந்தைய கடத்திக்கிட்டு போயிட்டா. என்ன சொல்றீங்க? ஆமாப்பா, போலீஸுக்கு கூட கம்ப்ளைண்ட் பண்ணோம், இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. கழுத போனதும் போனால வெறும் நகையோட போயிருக்க கூடாதா? குழந்தையும் கடத்திட்டு போயிட்டானப்பா. சரி, நான் வர்றேன். இருப்பா, இருந்து சாப்பிட்டு போலாம். ஏன் திருப்பலி, அது எப்படியா நீயும் நினைச்ச உடனே அழற? சம்சாரத்தை நினைச்சும் தண்ணி வந்துருச்சு. வாய்த்தரமா உட்காருமா. மாத்திரை கொடுத்தாச்சா? சாப்பிட்டால? 5 வருஷமா பிரம்ம பிடிச்ச மாதிரி இருந்தாலும் இப்ப கொஞ்ச நாளா நாம சொல்றத நல்லாவே புரிஞ்சுக்கிறேன். ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆஞ்சநேயம் அதிபாடலானனம் காஞ்சனாதிரி கமனிய விக்கிரகம் பாரிஜாத தருமூல வாசினம் அபயாமி பவமானந்தனம் மனோஜவம் மார்த்ததுல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம்பரிஷ்டம். தாத்தா, சுவாமிக்கு வடமாலை போடுறியே, இன்னைக்கு என்ன விசேஷம்? நேத்திக்கு இவர் அருளால ஒரு பெரிய கேஸ பிரமாதமா பேசி ஜெயிச்சிட்டேன். இதுக்காக
நான் வேண்டிக்கிட்டபடி சுவாமிக்கு இந்த வடமாலையே சாத்துறேன். ஓம் ஏண்டா என்னப்பா? கடவுளுக்கு படைச்ச வடைய நாமளே சாப்பிடுறோமே, அந்த கடவுள் என்னைக்காவது வந்து இதெல்லாம் சாப்பிடுவாரா? அது எப்படிப்பா? நாம படைக்கிறத கடவுள் சாப்பிடுறதாக ஒரு நம்பிக்கை, அவ்வளவுதான். ஏண்டா நான் கூப்பிட்டா அந்த மாதிரி இங்க வருவாரா? எத்தனையோ வருஷமா நான் கூப்பிட்டு இருக்கேன், எனக்கே அவர் வரமாட்டேங்கிறார். நீ கூப்பிட்டா வந்துட போறாரு. அது இருக்கட்டும், வாசல்ல ஒரு கட்சிக்காரர் காத்துன்னு இருக்கா, நான் போய் அவரை பார்த்து வந்துடுறேன். அது வரைக்கும் நீ ஸ்லோகம் சொல்லின்று. ஏன் மருதி, நான் கூப்பிட்டா நீ வரமாட்டியா? நீ மட்டும் வரல, நான் உன் கூட பேசவே மாட்டேன். மாருதி 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 ராஜா, ஐயா, நான் கூப்பிட்ட உடனே வந்துட்டியா? எதுக்கு என்ன கூப்பிட்ட? உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணும் வேணாம், நீ அந்த வடைய சாப்பிடணும். அவ்வளவுதானே. இப்ப பார். அப்படியே ட்ரெஸ்ல துடைக்கிறீங்க. ஐயோ, அபிஷ்டு அபிஷ்டு. தப்புதான் தப்புதான். ஹை, ஆமா, இது என்ன? இதுதான் கதாயுதம். பாத்தியா என் பலத்தை? இந்த பலத்தை வச்சுதான் சீதையையும் ஸ்ரீராமரையும் சேர்த்து வச்சேன். இலங்கைக்கு தீ வச்சேன். 7 கடலையும் தாண்டுனேன். 7 கடலை தாண்டியா? இதெல்லாம் பெரிய விஷயம். நான் கூட தான் தாண்டுவேன். டேய், என்கிட்ட விளையாடாத. எங்க தாண்டு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7. 7 கடலைய தாண்டிட்டிய? நீ தாண்டத பத்தி பெருமையா பேசிக்கிறிய. இதுக்கு தலையில ஒரு கிரீடம், கையில ஒரு கதாயுதம், அது மட்டுமா வாளும் வேற. ராஜா, ராஜா, உங்க தாத்தா வர்றாரு, நான் புறப்படுறேன். மாருதி மாருதி, இரு மாருதி, எங்க தாத்தா உன்னை பார்க்கட்டும். இல்ல ராஜா, உன் கண்ணுக்கு மட்டும்தான் நான் தெரிவேன். எதையும் எதிர்பார்க்காம உள்ளன்போட என்னைக்கு அவர் என்ன நினைக்கிறாரோ அன்னைக்குதான் அவர் கண்ணுக்கு தெரிவேன். வரட்டுமா? ஸ்ரீராம். மேடம், டாக்டர் கிரிஜா. நான்தான். அச்சா, என்னங்க நானா? ஒண்ணுதான். நீ என்ன கட்டிக்கிறியா? நீ ரொம்ப அழகா இருக்க. நீ என்ன கட்டிக்கிறியா? நீ என்ன கட்டிக்கணும். டேய் டேய், என்ன கட்டிக்கடா. நீ என்ன கட்டிக்கணும். கட்டிக்கட்ட போடா. பையா, ஐயோ, என் பையே, என் பையே, என் பையே. விடாத படே, விடாத படே, படே. ஏய் நில்லு. தங்கம், என் தங்கச்சி பையன் எங்க? தங்கம், என் தங்கச்சி பையன் எங்க? என் தங்கச்சி பையன் எங்க? சொல்ல போறியா இல்லையா? சொல்ல போறியா இல்லையா? சொல்லு, சொல்லு, சொல்ல போறியா இல்லையா? சொல்லு, சொல்லு. அந்த பொண்ணு மனநிலை சரியில்லாதவ. அவகிட்ட இப்படி நடந்துக்கிறீங்களே. சாரி டாக்டர். இப்படி வாங்க. என் தங்கச்சி வீட்டுல வேலை பார்த்துட்டு இருந்தா.
திடீர்னு ஒரு நாள் என் தங்கச்சி பையனை கடத்திட்டு போயிட்டுதான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறேன். அதான் கொஞ்சம் உணர்ச்சிவசப்பட்டேன். டாக்டர், இவ எப்படி இங்க? 5 வருஷத்துக்கு முன்னாடி மலடி வாரத்துல கிடந்தான்னு இவளை ஊர்க்காரங்க இங்க கொண்டு வந்து சேர்த்தாங்க. தலையில பலத்த காயம் ஏற்பட்டதுனால அவளுக்கு பழைய நினைவெல்லாம் மறந்து போச்சு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கியூர் ஆயிட்டு வருது. அப்படியா? இவ பூர்ண குணமடைஞ்சதுக்கு அப்புறம் தான் நடந்தது என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். அது வரைக்கும் நான் வந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். குணமானதுக்கு அப்புறம் என்கிட்டே ஒப்படைச்சிருங்க. ஓகே. தேங்க்யூ டாக்டர். ராஜா. குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஏம்பா சேகர், உன் தங்கச்சி பையனை பத்தின விவரம் ஏதாவது தெரிஞ்சுதா? இல்ல சார், தங்கம் குணமானதுக்கு அப்புறம் தான் பையனோட எல்லா விவரமும் தெரியும். அங்கிள், அவன் வர வரைக்கும் என்னையே உங்க மாப்பிள்ளை மாதிரி நினைச்சுக்கிறீங்களா? நினைச்சுக்கிறேன் மாப்பிள்ள. வரேன் சார். தாத்தா, ஆ? அந்த பையன் எங்க இருப்பா? யாருக்குடா தெரியும்? எல்லாம் அந்த பகவானுக்கு தான் தெரியும். நீ எழுது. ம். ஹாய் மாருதி, கும்பிடுற மாருதி. நீ இங்க கூட இருக்கியா? மாருதி மாருதி, நீயும் என் கூட பொருட்காட்சி சுத்தி பார்க்க வரியா? மாருதி மாருதி, வரமாட்டியா? வரட்டா போ. ஹாய் மாருதி. என்ன ராஜா, பொருட்காட்சியை சுத்தி பார்க்க வந்தியா? ஆமா. சரி வா போகலாம். இந்த உருவத்திலயா? இந்த உருவத்திலையும் வருவேன், ம். இன்னொரு உருவத்திலையும் மாறி மாறி வருவேன். அது என்ன இன்னொரு உருவம்? இப்போ பார். ஸ்ரீராம். ராமசாமி தூதன் எந்தன் பேரு பேரு, ராசாணியின் தோழில் ஏறி பாரு பாரு, அடடாரை வைகை மெய் குக்கு குக்கு கூ. ராமசாமி தூதன் எந்தன் பேரு பேரு, ராசாணியின் தோழில் ஏறி பாரு பாரு, அடடாரை வைகை மெய் குக்கு குக்கு கூ. வானில் மிதக்கும் மேகங்களை மறைக்கும் எல்லை சீதையின் இதுதான். சீதையை தேடி எத்தனையோ மாடி தாவி தாவி பறந்தவன் நான். உங்க பெருமை, உங்க திறமை, அப்பப்பா எல்லாமே ராமன் மகிமை. அந்நேரம் பாடகம். அதுதான் நம்மை ஒசத்தும். ராமசாமி தூதன் உந்தன் பேரு பேரு, தஞ்சாவூர் தவிலை நீயும் பாரு பாரு, இதுதான் மேளம் அடிச்சா தாளம் டும் 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 டும். பாப்பா எனக்கு பயமாயிருக்கு, ராட்சதராட்டினந்தான். ஓடா பயலே உனக்கென்ன கவலை, பக்கத்திலே நான் இருக்கந்தான். வட்டமடிப்போம் ஒட்டமடிப்போம், ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா கண்டு கழிப்போம். தங்கரதந்தான். அழகே தனி விதந்தான். ராமசாமி தூதன் உந்தன் பேரு பேரு, உன்னை போலே நண்பன் இங்கே யாரு யாரு, இந்த உனக்கு எனக்கும் ஐஸ்கிரீம் ஜி 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 ஜி.
அப்பலாம் ரொம்ப பெருசு. பாப்பா எனக்கும் பயந்தான். சொல்லி ராம ஜெயந்தான். ராமசாமி தூதன் எந்தன் பேரு பேரு. உன்னை போலே நண்பன் இங்கே யாரு யாரு? இருந்தே இருப்போம் இதுபோல் சிரிப்போம். காரைக்குடியை சேர்ந்த பழனியப்பன் என்ற 6 வயது சிறுவன் கூட்டத்தில் தன் பெற்றோரை பிரிந்து அழுது கொண்டிருக்கிறான். சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் தொடர்பு கொள்ளவும். என்ன ராஜா? பாவம் அந்த பையன். அவனுக்கு அப்பா அம்மா கிடைக்கலனா அவன் அனாதை தானே. ராஜா, அப்படின்னா எனக்கும் அப்பா அம்மா இல்ல, அப்ப நானும் அனாதை தானே. இல்ல ராஜா, உனக்கும் அப்பா அம்மா இருந்தாங்க. அப்படின்னா அவங்க எங்க? சொல்றேன் ராஜா. அழாத ராஜா, அந்த பாவிங்களை பழி வாங்குற நேரம் வந்தாச்சு. நானே அந்த வீட்டுக்குள்ள போய் அவங்களுக்கு சரியான பாடம் கற்பிக்கிறேன். மருதி மருதி, நானும் கூட வர மருதி. வேண்டா ராஜா, உன்னை எப்போ அங்க அழைச்சுக்கிட்டு போகணுமோ அப்போ அழைச்சுக்கிறேன். அது வரைக்கும் பொறுமையாயிரு. சரி மருதி. ராஜா, நான் சொன்ன இந்த விஷயத்தை வேற யாருகிட்டயும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. ம். யோ, தூக்கம் வரும் போல இருக்குது, கண்ணு எமைய கொஞ்சம் மூடி விட. அட போயா, உனக்கு வேற வேலையே இல்ல. மூடி விடு, திறந்து விடுன்னு. ஏயா திருப்பள்ளி, சமையல் வேலைக்கு ஆள் வேணும்னு விளம்பரம் கொடுத்தோம், ஒருத்தனை காணுமே. அவரே படாதீங்க. நீயே சமைச்சிடுறேங்கிறியா? எவன் திங்கிறது? எவனாவது ஒரு எலிச்சு வாயன் கிடைக்காமல போக போறான். ஸ்ரீராம் 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 ஸ்ரீராம். யாருப்பா நீ? சமையல் வேலைக்கு ஆள் வேணும்னு விளம்பரம் பார்த்து வந்தேன். கையில என்ன? கதா இதோ இல்ல கரண்டி. சொந்த ஊர் என்ன? நாமக்கல்ல? அங்க கூட நம்ம ஆளுக்கு இருக்காங்க. சொந்த ஊர் சுசீந்திரம். சோழிங்கபுரத்துல நம்ம சொந்தக்காரவங்க எல்லாம் இருக்காங்க. அனந்தமங்கலத்துல 1000 பேர் இருக்காங்க. ஆனா அவ்வளவுங்க திருப்பதி திருமண பக்கம் கூட நம்ம ஆளுக்கு தான். சமையல் மட்டும்தான் தெரியுமா, இல்ல கூட ஏதாவது வீட்டு வேலையும் தெரியுமா? எல்லா வேலையுமே தெரியும், வீட்டு வேலையை தவிர. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இலங்கையில இருக்காங்களா? சொல்லுங்க, உடனே நான் பறந்து போய் காப்பாத்திட்டு வந்துடுறேன். வெரி குட். சம்பளம் என்னையா கேக்குற? சம்பளம் என்னங்க சம்பளம், கொடுக்கறத கொடுங்க. ஆனா ஒண்ணு, வெண்ணெய் வடை எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெண்ணெய் வடையா? வெங்காய வடை கேள்விப்பட்டிருக்கேன், உளுந்த வடை கேள்விப்பட்டிருக்கேன், மசாலா வடை கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன வெண்ணெய் வடை? வெண்ணெய் வடை. அது மட்டும் இல்ல, வெத்தலை துளசி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவர் பெரிய ஆஞ்சநேயரு. சும்மா இருயா. இந்த பாரு, மாசம் 30 நாள் லீவ் எடுக்காம வேலை செய்வியா? ஆஹா. இப்பவே இடம் பிடிக்கிறேன். சனிக்கிழமை சனிக்கிழமை எனக்கு லீவ் வேணும். அன்னைக்கு என்னை பல பேர் பார்க்க வருவாங்க, நான் அவங்கள பார்க்கணும். என்னங்க ஒண்ணு இல்லையா? உன்கிட்ட சொல்றது ஒண்ணுதான், சொல்லாம இருக்கிறது ஒண்ணுதான். வடிவம்ப, என்ன விஷயம்? நம்ம வீடு இருக்கிற லட்சணத்துல எவனும் வேலைக்கு வர மாட்டான். அதனால இவனையே புடிச்சு போட்டுருவோம். இப்பதான் நீங்க உருப்படியா பேசுறீங்க. ஏன்பா, உன் பேர் என்ன? ரங்க. ரங்கா, இன்னைக்கே நீ வேலையில சேர்ந்துரு. சம்பளத்தை பத்தி அப்புறம் பேசுறேன். தம்பி, உள்ள கூட்டி போ. ரொம்ப நன்றிம்மா. என்னது எல்லாரும் இப்படி சொரிவானுங்க, இவன் உல்டா பண்ணி இப்படி சொரிகிறான். ஏயா, நீ என்ன கருங்குறங்க? குரங்குன்னு சொன்னீங்க, நடக்கிறதே வேற. குரங்குன்னு சொன்னா என்ன செய்வ? போக போக தெரியும். அட போடா. ஐயே, என்ன இந்த ஆளு உல்டா பண்ணி சொல்லிக்கிறான் குரங்கு மாதிரி? ஏய், குரங்குன்னு சொன்ன அப்புறம் நடக்கிறதே வேற. என்ன செய்வ? போக போக தெரியும்.